ஹாய் குட் ஈவினிங். இன்றைக்கி என்னோட எப்படி போச்சு பார்க்கலாமா? மார்னிங் எப்பவும் போல் ஹெல்த்தியான சங்குப்பூ டீயில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பசங்களுக்கு வந்து பூஸ்ட்டில் வந்து கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து என்னோடய டயட் சார்ட் வந்து நானே போட்டு வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு கண்ட்ரோலே கிடையாது. டயட் பண்ணணும்னு சொல்லிட்டு 15 டேஸ் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை விட்டுறது. ஸோ நானே சார்ட் போட்டு வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க, மார்னிங்கே வந்து குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ காப்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு. ஸோ குழந்தைங்க வந்து காப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம தான் எடுத்துக்கூடாது. அவங்களுக்கு வந்து மார்னிங் வந்து கருவேப்பிலை சாதம் எம்டி ஸ்டொமக்கில் அடிக்கடி சாப்பிடுவாங்க, புதினா சாதம். ஸோ இன்றைக்கி கருவேப்பிலை சாதத்துக்கு வந்து கூட வந்து சைட் டிஷ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முட்டை தொக்கு தான் பண்ணேன். இந்த முட்டை தொக்கு வந்து ரீசெண்ட் டேஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்களுக்காகவே இது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். காலைல எழுந்திரிச்சோன்னே அவங்க சொல்லிட்டாங்க, என்ன வெரைட்டி ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு சைட் டிஷ் வந்து முட்டை தொக்கு தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டு சூடான சாதத்தில் வந்து கருவேப்பிலை பொடி, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி அவங்களுக்கு மார்னிங்கே நான் வந்து ஊட்டி விட்டுட்டேன். ஆஃப்டர்நூன் கொஞ்சம் பழைய சாதம் நிறையா மீதம் இருந்தது. ஸோ வடகம் செய்யலான்னு சொல்லிட்டு பெருங்காயம், ஜீரகம், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வடகம் போய் மாடியில் போட்டு வந்துட்டேன். எங்களுக்கு வந்து இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து ரொம்ப சிம்பிள் லன்ச் தான். என்ன லன்ச்னால் ரசம், அதுக்கப்புறம் ஆம்லேட் வந்து ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டு ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நைட்டு ஊற வச்சுருந்த அரிசி வந்து எனக்கு இட்லிக்கு ரெடி பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ மாவு வந்து ஒரு 11 o'clock ஃபுல்லாக அரைச்சி வச்சுட்டேன். டீ, காஃபி அப்படின்றது வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த ஹேபிட் கிடையாது. பட் ஆனால் எப்போவோ தலைவலிச்சிச்சுன்னா ப்ரூ காஃபி மட்டும் குடிப்பேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப 2-3 வருஷம் கழித்து இன்றைக்கி வந்து நான் காஃபி எடுத்துக்கிட்டேன். ஸோ வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ பிஸ்கெட்டு, காஃபி மட்டும் எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருந்துச்சுட்டு போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. மாவு வந்து நல்லாவே புளிச்சிச்சு. இதே மற்ற ஒரு சீசனாக இருந்தால் மாவு புளிக்கவே புளிச்சிருக்காது. ஸோ நல்லாவே புளிச்சிருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து இட்லி, நைட்டுக்கு டின்னர் வந்து சிக்கன் குருமா தான் வச்சுருந்தேன். மேக்ஸிமம் வந்து நைட் வந்து நான்வெஜ் எடுத்துக்க மாட்டோம். ஸோ இன்றைக்கி பசங்க கேட்டனால இட்லி, அதுக்கப்புறம் சிக்கன் குருமா தான்.